நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் கோளாறு என மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ஹால் டிக்கெட் பதிவிறக்கத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். என்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை. கடந்த மாதம் சுமார் 22 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக தேசிய தேர்வு மையம் தெரிவித்துள்ள அதிகப்படியானவர் குறிப்பாக இதை பதிவிறக்கம் செய்வதால் அதனால் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் அது கோளாறு இருக்க வாய்ப்பில்லை என சில அதிகாரிகளும் தகவல் தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதும் தற்போது மாணவர்கள் பதிவிறக்கம் செய்வதில் தொடர்ந்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கருத்துக்களை பதிவு செய்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்ந்தே பல குழப்பங்கள் இருக்கிறது. இது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வது பல குழப்பமாக என்ற கேள்வி கூட மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது அதை சீர் செய்வதற்கு தேசிய தேர்வு முகமை முன்வர வேண்டும் என கருத்தையும் பதிவு செய்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த அடுத்த 2 மணி நேரத்தில் அது இந்த பிரச்சனை தீர்வுக்கு உட்படுமா, அது வராத பட்சத்தில் தேசிய தேர்வு முகமை என்ன அறிவிப்பில் போற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ராம்குமார், நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் கோளாறு என மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ஹால் டிக்கெட் பதிவிறக்கத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். என்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை. கடந்த மாதம் சுமார் 22 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக தேசிய தேர்வு மையம் தெரிவித்துள்ள அதிகப்படியானவர் குறிப்பாக இதை பதிவிறக்கம் செய்வதால் அதனால் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் அது கோளாறு இருக்க வாய்ப்பில்லை என சில அதிகாரிகளும் தகவல் தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதும் தற்போது மாணவர்கள் பதிவிறக்கம் செய்வதில் தொடர்ந்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கருத்துக்களை பதிவு செய்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்ந்தே பல குழப்பங்கள் இருக்கிறது. இது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வது பல குழப்பமாக என்ற கேள்வி கூட மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது அதை சீர் செய்வதற்கு தேசிய தேர்வு முகமை முன்வர வேண்டும் என கருத்தையும் பதிவு செய்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த அடுத்த 2 மணி நேரத்தில் அது இந்த பிரச்சனை தீர்வுக்கு உட்படுமா, அது வராத பட்சத்தில் தேசிய தேர்வு முகமை என்ன அறிவிப்பில் போற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.